சிலவங்க சொல்லுவாங்க கொழம்பு டிஸ்ட்ரிக்டில் வயல் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளார போய் அந்த செருப்பும் இப்போ கிழிஞ்சி நாங்கள் நுனியில் தண்ணி செருப்பும் பூன் எக்ஸசைஸ் பூன் எக்ஸசைஸ் செய்கிறேன். அண்ட் காய்ஸ் நான் வரப்போகிற அப்படியே ஓட்டில் இறங்கினேன். காய்ஸ் என்னோட வீட்டு பின்னால் பார்த்தீங்கன்னா வயல் இருக்குது. ஃபங்க்ஷன் இருக்கிற வயல் மீது ஃபங்க்ஷன் இல்லாத வயல் மீது இந்த ஃபங்க்ஷன் இல்லாத வயலுக்கு தான் இப்போ போக போகிறேன். ஃபங்க்ஷன் இல்லாத வயலில் வந்து ஒரு லைம் மரம் உண்டு. அந்த லைம்லேருந்து லைம் கொஞ்சம் பிக்கிறதுக்குன்னு தான் பார்த்தேன். ஏன்டா இந்த காலத்தில் லைம் சரியான விலை. ஸோ கடையால் வாங்கிறதுக்கும் லைம் இல்லை, ஈக்கிற லைமும் சரியான விலை. ஸோ எனக்கு பின்னுக்கு லைம் மரம் ஒன்று இருந்துச்சு ஞாபகம். நான் போன வருஷமும் மயில பிச்சு இருக்கேன். இந்த வருஷமும் அந்த லைம் மரத்தில் லைம் ஈக்கா இல்லையான்னு பார்த்து லைம் இருந்தால் கொஞ்சம் லைமை பிச்சு வர போகிறேன். ஸோ காய்ஸ் வாங்க லைம் பிக்க போவோம். இது வந்து கொழம்பு டிஸ்ட்ரிக் தான். கொழம்பு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வயல் இருக்குது. சிலவங்க சொல்லுவாங்க கொழம்பு டிஸ்ட்ரிக்டில் வயல் இல்லை, கொழும்புல வயல் இல்லைன்னு. ஆனால் இது வந்து பாதுக்கன்றே கொழம்பு டிஸ்ட்ரிக்டில் தான் வயல். பின்னுக்கு பார்த்தா ஒரு டிராக்டர் ஒன்று விளங்குது. அவன் வந்து இந்த ஊரில் நல்லா மாடு வளர்க்குறத்தான். பாலுக்கெல்லாம் அந்த மில்கோ வண்டிக்கு வந்து ஹைலாண்டர் மில்கோ அதுக்கெல்லாம் பால் கொடுக்குறது தான் அவன் இங்கே வந்தால் புல் வெட்டுற லைம் மரம் முடிஞ்சு அந்த மரத்தை கண்டுபிடிச்சி அதால் காய்ப்பிப்போம். லைம் சீசன் இல்லை இப்போ லைம் சீசன் இல்லை. சுற்றி சரியாக காய்க்குமோ தெரிய நான் போய் பார்ப்போம் காய்க்காண்டு. இப்போ நான் முன்னால் தெரியல அந்த காடுக்கு தான் போக போகிறோம். காட்டுக்குள்ளே தான் பயங்கர பாம்புகளெல்லாம் ஈக்கா சான்ஸ் ஈக்கி ரிஸ்க் எடுத்து தான் போகிறேன். இந்த காலத்தில் ரிஸ்கெல்லாம் எடுக்க வரும். நான் வந்து போயிட்டு பார்ப்போம் அங்கே ஈக்காண்டு. அதில் நாரங்க இஞ்சண்டா எனக்கு ஜூஸ் சரி காக்கலும் எல்லாம் காடு முளைச்சிக்கு. பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளார போய் அந்த செருப்பும் இப்போ கிழிஞ்சி நாங்கள் நுனியில் தண்ணி செருப்பும் பின்னிக்கால மரம் ஒன்று தேடித்தான் அதுதான் லைம் மரம். ஆனால் நான் லாஸ்ட் டைம் வர டைம் வந்து இவ்வளோ காடு ஈக்கல்ல. இப்போ பாருங்கள் காடு எனக்கு வந்து ஈக்கங்களாம் போக பயமாகிக்குது. இதுக்குள்ளே பாம்பு ஒலிக்கலும் காடு வளர்ந்துட்டு நல்லா எனக்கு அங்கே போக பயம். அங்கே பாம்பெல்லாம் ஈக்க சான்ஸ் ஈகி. ஸோ காய்ஸ் நான் வந்து லைவ் பிக்கிற ஐடியா விட்டுட்டேன். இப்போ நான் உள்ள போக போகிறேன். உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ காடு வளர்ந்தீங்கன்ட்டு. இந்த பாருங்கள் காய்ஸ், இந்த பாருங்கள் காய்ஸ். நீங்களே பார்த்தீங்க நான் லைம் மரம் கிட்டே போனேன். ஆனால் பிச்சு கொள்ளத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அங்கே கிட்டெல்லாம் காடு வளர்ந்து சரியான வரை காடு வளர்ந்து போன வருஷம் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ காடு வளர்ந்துக்கல. இப்போ மழையெல்லாம் ஓவராக பேஞ்சு இப்போ சரியாக காடு வளர்ந்துட்டு. ஸோ எனக்கு அன்னைக்கு போக பயமாக இருந்துச்சு காய்ஸ். அந்த பாம்புகளெல்லாம் ஈக்க சான்ஸ் ஈக்கி. ஸோ வந்து நான் அன்றைக்கி போகல. அண்ட் காய்ஸ் நான் வரப்போகிற அப்படியே ஓட்டில் இறங்கினேன். காய்ஸ் பழைய காலத்தில் காய்ஸ் இது வந்து இந்த தண்ணியை வந்து குடிச்சிக்கிறாங்க. முந்தியும் இதே ஓடை ஏந்திக்குது. இந்த தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த காலத்தில். இங்கே இதுக்கு வந்து தான் குளிப்பாங்களாம் இந்த ஓடைக்கு வந்து தான். அப்போ இதை விட நிறைய தண்ணி ஓடிக்கி. ஆனால் இப்போ வந்து தண்ணியும் குறைஞ்சிட்டு அதே போல் ஹோட்டலில் இப்போ வீட்டுகளில் கழிவுகள் எல்லாம் இந்த இதில் போட தொடங்கி இப்போ கொஞ்சம் அவ்வளோ க்ளீன் போகுதா. பொலித்தீன் எல்லாம் இப்போ பொலித்தீன் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் அந்த ஹோட்டலில் வேஸ்ட் ஆகிற இதுவெல்லாம் வந்து தண்ணிக்கு அனுப்புகிறாங்க. நாங்களே தான் எங்களோட இயற்கை அலங்களை வந்து நாசமாகி கொண்டிருக்கிறோம். முந்தி எவ்வளோ க்ளீனாக இருந்தே பாருங்கள். இப்போ சப்புன் பேக் ஆகிடுது. இதை விட வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மழை பெஞ்சதால் எல்லாம் அடிப்பட்டு பேத்திக்குது. பட் இதை விட வேஸ்ட்டாக இருந்துச்சு. இனி பார்த்தா விளங்குது இந்த இது டயர் வச்சுக்கிறாங்க வந்து இது உடஞ்சி புழிஞ்சி எல்லாம் கோம்பு ஆகிக்குது. பார்த்தாலே பயம் வருது. பாம்பு ஒலிக்குதோ தெரியா. நல்ல வியூ. இதுதான் என்னோடய ரபிட் கூடு. நான் இன்னமும் ஒரு வீடியோவில் வந்து இந்த ரபிட் கூட ஃபுல்லாக காட்டுறேன். ரபிட்ஸை பார்த்தா எல்லாம் வந்து ரபிட் இதுக்குள்ளே ஃபுல்லாக ரபிட் ஆகி இந்த கூடுக்குள்ளே காய்ஸ். இந்த ரபிட் குட்டி குட்டிக்கு குட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் குட்டி ரபிட் குட்டி. ப்ரௌன் கலர் குட்டி ஒன்று காய்ஸ் தனியாகிது. காய்ஸ் நான் இன்னும் ஒரு வீடியோவில் வந்து ரபிட்டை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ரபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். இந்தாக்கி ஒரு ரபிட் குட்டி ஒன்று.
காய்ஸ் மேலே பார்த்தா பூனை படுத்துக்கொண்டி. பூனை எக்ஸசைஸ் கண்டிப்பா பூனை எக்ஸசைஸ் செய்கிறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா விளங்கும் என் கையில் என்னைக்கண்டு இது வந்து இப்போ எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஆள் டாஸ்க் கொண்டு தந்திருந்தார். மேங்கோ ஜூஸ். மேங்கோ ஜூஸில் வந்து சில்லி பவுடர் போட்டு குடிக்க சொல்லி அதான் நான் இப்போ செஞ்சேன். மேங்கோ ஜூஸ் செஞ்சு சில்லி பவுடரை மேலால் தூவி பாருங்கள், பார்க்கவே பயங்கரமாகி குடிச்சு பார்ப்பேன். ஆனால் நான் நினச்சேன் வந்து மேங்கோ ஜூஸ் வித் சில்லி பவுடர் வந்து குடிக்கலாம் மீக்குமெண்டு. பிகாஸ் மேங்கோண்டா தெரியும், இந்த மேங்கோ ஜூஸுக்கு வந்து சில்லி பவுடர் போட்டுன்ற இம்பாசிபிள். அப்படிங்க போகல ஐ வந்து நல்லா ஐக்குமாண்டை வந்து கேள்வி ஆயிடுச்சு. ஆனால் குடிச்சு பார்க்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தான், நல்லா ஆயிக்குது எனக்குண்டா. காய்ஸ் நீங்களும் அனிவாரம், நீங்களும் கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி கண்டு. இப்போ 6 மணிக்கிட்டையாவது நான் வந்து கீழேக்கு போகிறேன். இப்போ நான் மாடிலேருந்து கீழேக்கு போகிறேன். டீ ஊற்ற வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. நான் மாடிலேருந்து கீழே போகிறேன். காய்ஸ் வீடியோ ஷூட் பண்ணியாச்சு, டாஸ்க்காக முடிச்சிட்டேன். இப்போ நான் கீழே இறங்க போகிறேன். மேங்கோ ஜூஸுக்கு வந்து சில்லி பவுடர் போட்டுன்றே இம்பாசிபிள். அந்த சத்தம் வீடியோ அடிக்கையில் பாருங்க சத்தம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.